தருமபுரியில் நடைபெற்ற ஆன்மீகத்தில் ஆனந்தம் நிகழ்வில் நற்றமிழ் நாவலர் மருத்துவர் ஜே ராஜமூர்த்தி அவர்கள் இறைமையின் இருப்பிடம் என்னும் தலைப்பில் ஆற்றிய உரையின் முழுமையான தொகுப்பினை இங்கே பதிவேற்றம் செய்திருக்கின்றோம். அரங்கத்திலே வந்து அமர்ந்திருக்கின்ற தமிழ் பெரியோர்களே, தமிழை நேசிக்கின்ற அன்பர்களே, உங்களுக்கு எனக்கு என்ன தொடர்பு? நீங்களும் தமிழை நேசிக்கின்றீர்கள், நானும் தமிழை நேசிக்கின்றேன். அந்த வகையிலே நாம் எல்லோரும் ஒரு உறவு. வெள்ளம் போல் தமிழர் கூட்டம், வீரங்கள் கூட்டம், உள்ளத்தால் ஒருவரை மற்ற உடலினால் பலராய் காண்பர், கள்ளத்தால் நெருங்கொணாதே என்று பாவேந்தன் பாரதிதாசன் பாடுவார். அதே போல ஒத்த சிந்தனையுடைய, ஒத்த எண்ணங்களுடைய இந்த ஆன்மீக அமைப்பில் இன்றைக்கு நாம் குழுமி இருக்கின்றோம். மிக ஒரு சிறப்பான ஒரு தலைப்பை இந்த அமைப்பிற்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆன்மீகம் ஆனந்தம். ஆனந்தம் என்றால் என்ன? மகிழ்ச்சி என்றால் என்ன? என்னை பொறுத்தவரையிலே இந்த மகிழ்ச்சி என்பது அப்பப்போ வந்து போகுது. இப்போ தலைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கா, குட்டு பேட் அக்லின்னா அதை பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கும். திரும்ப தேட்டரை விட்டு வீட்டுக்கு வந்தால் பழமையாகிடுவோம். கிரிக்கெட் மேட்ச் நேற்று பார்க்க போனேன், நேற்று வேஸ்ட்டுன்னு வச்சுங்க. தோனி 4-5 சிக்ஸர் அடிக்கிறாருன்னா அப்போ அந்த நேரத்தில் ஒரு மகிழ்ச்சியாக இருப்போம், கைத்தட்டுவோம், ரசிப்போம். திரும்பி அதை பார்த்து முடித்ததுக்கப்புறம் வீட்டுக்கு போவோம், அடா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அந்த மகிழ்ச்சி என்பது அப்பப்போ வந்து போகும். ஆனால் இந்த ஆனந்தம் அது என்றைக்கும் நிலையாக இருப்பது. இன்ப துன்பம் எது வந்தாலும் இன்பத்தை கண்டு துள்ளாமல், துன்பத்தை கண்டு துவளாமல், ஒரே சமநிலையிலேயே நம்முடைய மனதை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்கு பெயர்தான் ஆனந்தம். வள்ளலாரும் சொல்வார், மனதை எப்பொழுதும் உற்சாகமாக வைத்திருப்பார். மனதை எப்பொழுதும் நீ உற்சாகமாக வைத்திரு, எது வந்தாலும் சரி. பயம் பூஜ்யம் என்று சொல்வார். பயம் என்பதே உனக்கு இருக்கக்கூடாது. அப்படி இந்த ஆனந்தம், ஆன்மீகம் அதை கொண்டாந்து இணைச்சிருக்கிறாங்க. ஆன்மீகம் என்பது சொல்லக்கூடாது, ஆன்மீகம் என்று சொல்லக்கூடாது, ஆன்மீகம்தான். ஆன்மாவை பற்றி அறிவது, அதுதான் ஆன்மீகம். ஆன்மா ஆலயம் என்பதே இந்த ஆன்மா லயம் செய்யக்கூடிய இடத்தைத்தான் ஆலயம் என்பார்கள். ஆலயம் என்பதற்கு பொருள் சொல்லுகின்ற பொழுது ஆன்மா லயமுடக்கூடிய ஒரு இடையம் அந்த ஆலயம். அப்படி ஆன்மீகம் ஆனந்தம். அதிலே என்னையும் அழைத்து, ஒரு மருத்துவராக இருக்கக்கூடிய என்னை அழைத்து ஒரு தலைப்பை தந்து பேச பணித்திருக்கிறார்கள். தலைப்பு நான் கொடுத்தது தான். ஏதோ ஒரு தலைப்பு கொடுங்கன்னு சொன்னார் அவர் நண்பர் சவுந்தரபாண்டியன். யோசனை பண்ணி பார்த்தேன், இறைமையின் இருப்பிடம் அப்படி கொடுத்தேன். இறைவனின் இருப்பிடம்னு கொடுக்கல, இங்கே தான் கொஞ்சம் சிந்தனை பண்ணணும். இறைவன் என்று சொல்லிவிட்டால் அது ஆண்பால் ஆகிவிடும் இல்லையா? அப்போ சக்தி என்ன வருது? அம்மன் சக்தி ஏதோ ஒன்று வச்சுக்க, பெண் தெய்வங்கள் என்ன ஆகுது? அதனால் இறைமையின் இருப்பிடம் பொதுவானது ஒரு தலைப்பு. பரம்பொருள் என்பார்கள். ஏன்? அது எங்கும் பறந்து இருப்பதால், அங்கு இங்கு இனாதபடி அருளோடு நிறைவாகி ஆனந்த பூர்த்தியாகி என்று தாய்மானவர் பாடுவார். அதே போல எங்கும் பறந்து இருப்பது, வியாபித்திருப்பது. அதனால் அதற்கு பரம்பொருள் என்று பெயர். கடவுள் என்று சொல்வார்கள். அதிலேயே பொருள் புதிந்திருக்கிறது. கட உள், திருப்பி போட்டால் உள் கட. உள்ளே செல், கோயிலுக்கு உள்ளே செல்வது, புறத்தே செல்வது. அகத்தே உள்ளே செல்வது என்பது உன்னை நோக்கி உனக்குள் செல்வது, உன்னுடைய மனதிற்குள் செல்வது, உன்னுடைய சிந்தையை செம்மைப்படுத்துவது, இறைமையை உணர்வது. அந்த இறைமையினுடைய இருப்பிடம் எது? அதை சொல்வதற்காக வந்திருக்கிறேன். உள்ளபடியே
இங்கே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எல்லாம் உண்மையை உணர்ந்தவர்கள் தான். உங்களுக்கு தெரியாத விஷயமே எதுவுமே இருக்க முடியாது. ஆனாலும் ஒரு மருத்துவர் என்ற முறையிலே எனக்கு தெரிந்தவற்றை உங்களிடம் பரிமாறிக்கொள்வதற்கு, பகிர்ந்து கொள்வதற்காக இங்கே வந்திருக்கின்றேன். ஒரு நாத்திகர் மேடையிலே பேசுகிறார், ஆவேசமாக பேசுகிறார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை என்று ஆணித்தரமாக பேசி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு குடியாரன் வருகிறான். கையிலே ஆரஞ்சு பழத்தை எடுத்து கொண்டு வருகிறான். தோலை உரித்து ஒவ்வொரு சுளையாக சாப்பிடுகிறான். சாப்பிட்டு கொண்டு கேட்கிறான் பேச்சாளரை பார்த்து, இந்த ஆரஞ்சு பழம் புளிப்பாக உள்ளதா இனிப்பாக உள்ளதா சொல்லு அப்படின்றான். அவர் பாட்டி பேசிட்டே இருக்கார். சுளையை சாப்பிட்டுட்டு கேட்குறான், ஐயோ கேட்குறேன்ல சொல்லியான்னு அவர் பேசிகிட்டே இருக்கிறார். பழத்தையே தின்னு முடிச்சிட்டான். நீ சொல்லியா பழம் புளிப்பா இனிப்பான்னு? அந்த நாத்திகவாதி சொன்னார், டே மடையா, பழத்தெல்லாம் தின்னது நீ, என்னிட்ட வந்து பழம் புளிக்குதா இனிக்குதான்னு கேட்டால் நான் எப்படா சொல்லுவேன்னு? அப்படி தான் யா, கடவுளை உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும் அது இருக்குதா இல்லையான்ட்டு. நீ கடவுளை பற்றி உணராமலே நீ இல்லை இல்லைன்னு பேசுறியே, போய் முதல்ல அதில் உணர்ந்து கொண்டு வா அப்படின்னாராம். ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார், கடவுள் இருக்கிறாரா இல்லையா என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் நான் அதை உணர்ந்து பார்த்து விட்டேன். அதில் வேட்கை உடையவர்கள் அவர்களாகத்தான் முயற்சி எடுத்து அந்த அனுபவத்தை உணர வேண்டும் என்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதாக அவருடைய வரலாறு சொல்லுகிறது. சரி, இப்போது அந்த இறைமை எங்கே இருக்கிறது தான் முதலிலே ஒன்றை நாம் தீர்க்கமாக உணர வேண்டும். கடவுள் என்பது ஒன்றாகத்தான் இருக்க முடியும். நிச்சயமா. எப்படி பல கடவுள் இருக்க முடியும்? சிந்தனை பண்ணி பாருங்க. நீங்கள் அல்லாஹ் என்று பெயர் வைத்தாலும் சரி, கர்த்தர் என்று பெயர் வைத்தாலும், பரிசுத்த ஆவி என்று பெயர் வைத்தாலும், பரமபிதா என்று பெயர் வைத்தாலும், இயேசு என்றாலும், அருகன் என்றாலும், சிவன் என்றாலும், விஷ்ணு என்றாலும், முருகன் என்றாலும், விநாயகர் என்றாலும், லட்சுமி என்றாலும், சரஸ்வதி என்றாலும், எத்தனை பெயர்கள் வைத்தாலும் சரி, அவ்வளவு பேர் இருக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கு 2 தலைமை ஆசிரியர் இருக்க முடியுமா? இருந்தால் என்ன ஆகும் சிந்திச்சு பாருங்க. ஒரு காலேஜுக்கு 2 பிரின்சிபால் இருக்க முடியுமா? இருந்தால் என்ன ஆகும் நிர்வாகம்? சனிக்கிழமை காலேஜ் உண்டுன்னு ஒருத்தர் சொல்லுவார், அதெல்லாம் முடியாது. அவர் என்ன சொல்கிறது? நான் சொல்கிறேன் சர்க்குலரு, காலேஜ் இல்லை சனிக்கிழமை அப்படிம்பாரு. 2 ஹெட்மாஸ்டர் வந்தால் அதே பிரச்சனை தான். நீ இன்னைக்கு ஒரு முட்டை போனால் முடியாது, முட்டை இன்னைக்கு கிடையாது நாளைக்கு தான். நான் தான் சொல்லுவேன், நான் தான் இந்த போர்டை இங்கே இல்லை, இந்த போர்டை இங்கே தான் வைக்கணும். சாதாரண பள்ளிக்கூடத்துக்கே அது பிரச்சனை. ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும். அதான் ஒற்றை தலைமைங்கிறார்களே, ஒற்றை தலைமை. அதாவது ஒரு உரைக்குள் ஒரு வாள் தான் இருக்க முடியும். 2 வாள் இருந்தால் சரியாக வராது. அப்போது இந்த உலகத்தை இயக்குவதற்கு சாதாரண ஒரு பள்ளியை, கல்லூரியை, ஒரு நிர்வாகத்தை, இப்போ டிஎம்எஸ்னால் ஒருத்தர் தான் இருக்க முடியும், டிபிஎஸ்னால் ஒருத்தர் தான். நிறைய உதாரணம் சொல்லலாம்னு வச்சுங்களேன். ஒருத்தர் இருந்தால் தான் அவருடைய தலைமையின் கீழ் எல்லாம் இந்த கட்டுக்கோப்பாக இயங்கும். நினச்சி பாருங்களேன், அண்டை பிறப்பின் உண்டை பிறக்கும் அளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நீன்று எழில் பகரின் 100 கோடியின் மேற்பட விரிந்தன என்று மாணிக்கவாசர் திருவண்ட பகுதியிலே பாடுகிறார். இந்த உலகத்தில் இந்த பூமியை போல பல கோள்கள் அங்குமிங்குமாக அப்படியே சுழன்று கொண்டு வருகின்றன, சுற்றி கொண்டு வருகிறது, ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளாமல். ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது எப்படி இருக்குதா, ஒரு வீட்டில் ஒரு சூரிய ஒளி வருகின்ற பொழுது அந்த சூரிய ஒளியில் பார்த்தீங்கன்னா அந்த தூசுகள் எல்லாம் சிறியது பெரியதுமாக அப்படியே அங்கங்கே உலாவி கொண்டு இருப்பது போல இங்கே கோள்கள் எல்லாம் இந்த அண்ட பெருவெளியிலே சூழ்ந்து கொண்டிருக்கின்றன, ஒன்றை ஒன்று மோதிக்கொள்ளாமல். அப்படி என்கின்ற பொழுது இந்த அண்ட சராசரத்தையும் இயக்கக்கூடிய ஒரே ஒரு சக்தி, ஒரே ஒன்று இருக்கிறது என்றால் அது ஒரு கடவுளாகத்தான் இருக்க முடியும். உருவினராயும் அறிவினராயும் உரு அறிவினராயும் ஒருவரே உளார் கடவுள் கண்டறிவினோ இருவர் என்றும் மூவர் என்றும் ஐவர் என்றும் சொல்வது அறிவுடையாமோ என்று வள்ளலார் பாடுவார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்வார். ஒருவருக்கு ஒரு தந்தை தானே இருக்க முடியும்பார். 3 தந்தை 4 தந்தை 5 தந்தை இருப்பதற்கு வாய்ப்பே இல்லையே, எப்படி இருக்க முடியும்? ஆகவே அந்த இறைமை அது இருப்பது எங்கே? அதுதான் இப்போ முக்கியமான ஒரு விஷயம். உங்களுக்கு நல்ல திரைப்பட பாடல்லாம் அப்பப்போ சில திரைப்பட பாடல்கள்லேயே கண்ணதாசன்
பல செய்திகளை வைத்திருப்பார். அவர் மிகப்பெரிய ஒரு ஞானி தான் கண்ணதாசன். கண்ணதாசனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் குடிகாரர் என்று சொல்வார்கள், இருந்தாலும் ஒரு ஞானி, பல நூல்களை கற்றவர், இறைமையை உணர்ந்தவர். அவர் பாடுகிறார், தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. நீங்கள் போய் யூடியூப்ல போய் அந்த பாட்டை கேட்டு பாருங்க. இதுக்கு மேலே நான் பாடக்கூடாது, சரியாக வராது. அதில் அவர் சொல்லுவார், தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் நிறைந்ததுண்டோ அங்கே. தெளிந்த நினைவு, அதுதான் சிந்தனையிலே ஒரு தெளிவு இருக்க வேண்டும். சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே. இதை உள்வாங்கியிருக்கார் கண்ணதாசன். திருமூலர் திருமந்திரத்தில் வரக்கூடிய வரிகள், சிந்தை அது சிவனது வேறில்லை, சிந்தையினுள்ளே சிவனது வெளிப்படும், சிந்தை தெளிய தெளிய வல்லார்க்கு சிந்தையினுள்ளே சிவன் இருந்தானே. அதை போடுறாரு பாருங்க. தெளிந்த நினைவும் திறந்த நெஞ்சும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். வள்ளலாருடைய முதல் பாடல் பாங்க, ஒருமையுடன் எனது திருமலராடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும், பொய்மை பேசாது இருக்க வேண்டும், பெருநெறி பிடித்தொழுக வேண்டும், மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும், மருவ பெண்ணாசி மறக்க வேண்டும், உன்னை மறவாதிருக்க வேண்டும், மதி வேண்டும் என் கருணை நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும், தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர்தல ஓங்கு கந்தவேலி தன்முக துய்யமணி உண்முக செய்வமணி ஷண்முக தெய்வமணி ஏன் பாடி பிடிப்பார். முதல் பாடலுங்கிறாங்க. 11 வயசுல எழுதின பாடலாம், ரொம்ப ஆச்சரியம் அதெல்லாம். அதில் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார். அது மாதிரி இருக்கிறவன்ட்ட நாங்கள் போய் பழகவே கூடாது அப்படிங்கிறாரு. ஆண்டவனை பார்த்து வேண்டார். அப்போ திறந்த நெஞ்சும் நிறைந்தது உண்டோ அங்கே. அடுத்து சொல்கிறார் கண்ணதாசன், பொன்னும் பொருளும் நிறைந்தவர் நெஞ்சும் பொய்யில் வளர்ந்த காடு, எண்ணும் எழுத்தும் நிறைந்தவர் நெஞ்சம் இறைவன் திகழும் வீடு. அந்த பாட்டில் ராகமாக வரும். நான் அந்த ராகம் எனக்கு வராது, பாட முடியாது. நீங்கள் இப்போ உள்ளே போய் பாருங்கள். அப்புறம் இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில் இறைவன் உண்டு. அதானங்க, அது இல்லாத இடமே இது. அல்லா அல்லா அப்படி ஒன்று பாடுது, நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் இல்லை, அல்லா அல்லா. அது மியூசிக் ரொம்ப அட்டகாசமாக போட்டுருப்பாங்க. அதை மாதிரி இசையில் கலையில் கவியில் மழலை மொழியில். அதுதான் ஏன் மழலை மொழியில், பெரியவங்க மொழியில். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உள்ள ஒன்று வச்சிருப்பான், வெளியில் ஒன்று பேசுவான். ஆனால் பிள்ளைகள் மட்டும் கள்ளங்கபடம் இல்லாதது. பிள்ளைகளுடைய சிரிப்பு யதார்த்தமான இயற்கையான சிரிப்பு, பிள்ளை சிரிப்பு, குழந்தையின் சிரிப்புக்கு ஈடு எந்த சிரிப்பும் ஆகாது. எவ்வளோ பேர் சிரித்தாலும் சரி, நம்ம பார்த்து சிரிச்சாலாம். சில பேர் சிரிச்சு வைப்போமே எதுக்கும், அப்படியே சிரிச்சு வைக்கிறாள்லாம். ஆனால் குழந்தை சிரிக்கின்ற பொழுது பாருங்கள், அந்த மழலை சிரிப்பிலே அந்த மழலை பேசக்கூடிய மொழி உண்மையாக இருக்கும், பொய்யை சொல்லாது. அதிலே இறைவன் இருக்கிறான். இவைதான் தெய்வம் என்பதை அறிந்தால் ஏற்கும் உனது தொண்டு, தெய்வம் ஏற்கும் உனது தொண்டு. அற்புதமான திரைப்பட பாடல்களிலேயே சிறந்த செய்திகளை, சிறந்த உண்மைகளை, தத்துவத்தை உள்வைத்து கண்ணதாசன் அன்றைக்கே பாடியிருக்கிறான். இன்னொரு பாட்டு, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார் ஞானத்தங்கமே, அவர் ஏதும் அறியாரடி ஞானத்தங்கமே. ஆஹா, திரும்பி போய் பாருங்க. அந்த இப்போ யூடியூப்பில் போயிங்கன்னா, அதாவது அதெல்லாம் கேட்டு பாருங்க. அந்த பழைய காலத்து பாட்டெல்லாம் கேட்டிங்கன்னா அது மனசுக்கு ஆறுதலை தரும், நமக்கு சில செய்திகளை தரும், உண்மையை தரும். அதில் டச்சிங்கான வரி எனக்கு, தொண்டுக்கென்றே அலைவார் கேலிக்கு ஆளாவார், கண்டு கொள்வாய் அவனை ஞான தங்கமே. அப்பா, தொண்டுக்கென்றே அலைவார் ஆனால் கேலிக்கு ஆளாவார், கண்டுகொள்வாய் அவனை ஞானத்தங்கமே, அவன் கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே. சா, அங்கதான் கண்ணதாசன். தொண்டுக்கு அலையக்கூடியவன், அவனிடத்திலேயே கடவுள்ல பாதி இருக்குண்டா அப்படின்னு சொல்றார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கை உழவாரப்படையும் வந்து இழி கண்ணீர் மழையும் வடிவில் பொழி திருநீரும் அந்தமில் வேடத்து எதிர்வந்து அணையன்னு சேர்க்கிறாரு அந்த அப்பர் சுவாமிகளை, அதாவது நாவுக்கரசரை பெரிய புராணத்திலே பாடுகிறார். அந்த திருவருட்செல்வர் திரைப்படத்தில் வருதுதான் இது.
அப்போ தொண்டிற்காக உழவார படை எடுத்துக்கொண்டு தன்னலம் கருதாது பிறர் நலம், தன் கடன் அடியேனையும் தாங்குதல், என் கடன் பணி செய்து கிடப்பது என்று பாடினார் அல்லவா அப்பர் நாவுக்கரசர். கடவுளில் பாதியடி ஞானத்தங்கமே. நான் சொல்கிறேன், கடவுளில் முழுமையானவரும் அப்பர் ஞானத்தங்கமே. அப்படி பார்க்கின்ற பொழுது இறைவன் எங்கெங்கெல்லாம் இருக்கிறான். ஓஷோ ஒரு புத்தகத்தில் எழுதுகிறார். ஓஷோட புக்கெல்லாம் போய் கொஞ்சம் படிச்சு பாருங்க. அவர் ஒரு ரஜினீஷன் பேர் வச்சுட்டு அவரை வந்து செக்ஸாமியான்ட்டானுங்க. தவறாக செய்திகளை பரப்பி விட்டார்கள். ஆனால் எனக்கு தெரிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி, புத்தருக்கு பிறகு ஜீனியஸ் என்பார்கள். கிட்டத்தட்ட 500 புத்தகங்கள், அவ்வளவு சொற்பொழிவுகள் ஆங்கிலத்திலே பேசியிருக்கிறார். நிறைய கதைகள் தன்னுடைய புத்தகத்தில் அங்கங்கே சொல்லுவார். அதில் ஒன்று சொல்கிறார், நானக் என்பவர் மெக்கா போனாராம். மெக்கா உங்களுக்கு ஒரு புனித ஸ்தலம், இஸ்லாமியர்கள் வழிபடக்கூடிய ஒரு தலம். அங்கே நானக் என்பவர் செல்லுகிறார். சென்று வழிபாடு செய்து அங்கேயே படுத்து விடுகிறார். இரவு அசதியால் தூங்குகிறார். தூங்கும்பொழுது காலை மசூதியை நோக்கி நீட்டி வைத்துவிட்டு தூங்கி கொண்டிருக்கிறார். அவர்களை வழிநடத்தக்கூடிய மௌலவி ஒரு வருகிறார், எழுப்புகிறார், தட்டுகிறார். என்ன காரியம் செய்தாய், என்ன காரியம் செய்தாய்? காலை எங்கே நீட்டிக்கொண்டு தூங்கி கொண்டிருக்கிறாய்? மசூதியின் பக்கம் பரமாத்மா இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி உன்னுடைய காலை நீட்டிக்கொண்டு நீ உறங்கி கொண்டிருக்கிறாய். இதற்கு பெயர் பக்தியா? இது கடவுள் உண்மையா அப்படின்னு கேட்கிறார். நானக் சொன்னார், நானும் யோசித்து பார்த்தேன். தூங்குவதற்கு முன் பலமுறை யோசித்து பார்த்தேன். பரமாத்மா இல்லாத இடம் எது என்று யோசித்து பார்த்தேன். யோசித்து பார்த்துவிட்டு தான் படுத்தேன். நீங்கள் என்னுடைய காலை பரமாத்மா இல்லாத இடத்தை நோக்கி திருப்பி விடுங்கள் என்று சொல்லி விடுகிறார். நான் படுத்துகிறேன். அப்போதான் மௌலவி யோசனை பண்ணுகிறார், ஆஹா, இவன் இப்படி சொல்லிவிட்டானே, பரமாத்மா இல்லாத இடம் எது, எங்க? ஆஹா, மிகப்பெரியது ஒரு தர்ம சங்கடத்திலே ஆழ்த்தி விட்டார் நானக் அந்த மௌலவி. யோசித்து பார்க்கிறார் உண்மை. அதற்கு பிறகு ஓஷோ சொல்லுகிறார், தேவாலயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா, மசூதிகளில் இருக்கக்கூடிய பரமாத்மா, ஆலயத்தில் இருக்கக்கூடிய பரமாத்மா, இவைகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது உனக்குள் இருக்கின்ற பரமாத்மா எந்த வகையிலும் குறைவு கிடையாது. உன்னுடைய ஆத்மா இருக்கிறதே, அந்த ஆத்மாவும் ஒரு வகையிலே அதோடு ஒப்பிடக்கூடிய ஒன்றுதான். நிற்பது ஒரு நாள் வீழும், நடப்பது நிலைத்து நிற்கும் என்று ஒரு சொல்லியிருக்கிறார் மிகப்பெரிய அறிஞர் பசவண்ணா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஞானி. அது என்ன சொல்றார், கோவில் கூட ஒரு நாள் வீழுமா, நடக்கக்கூடியதை நாமெல்லாம் நடமாடும் கோயில். அங்கே எழுப்பி இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாம் ஒரு நாள் கூட வீழ்ந்து போகும், அழிந்து போகும். ஆனால் இந்த ஆன்மா ஒரு நாளும் அழியாது. அப்படி இந்த நானக் சொல்லுகின்ற பொழுது இறைவன் இல்லாத இடம் இது. 8 திசையும் 16 கோணமும் எங்கும் ஒன்றாய் முட்டித்ததுமி முளைத்து ஓங்கு சோதியினை மூடரலாங்குடி கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார், கருத்தில் வையார் பட்டப்பகலை இரவென்று கூறிடு பாதகரே. பட்டினத்தடிகள் பாடுகிறார். திருவன்காடர் என்று அழைக்கப்பட்ட எங்கள் ஊர் திருவன்காடு. அங்கே உலா வந்த அந்த மகானுக்கு பேர் பட்டினத்தார், பட்டினத்து அடிகள். 8 திசை என்கிறார். உங்களுக்கு தெரியும் 8 திசை, வடக்கு கிழக்கு, மேற்கு கிழக்குனா வடமேற்கு, தென்கிழக்கு, இப்படி மொத்தம் 8. 16 கோணம் எங்கும் ஒன்றாய் முட்டி ததவி முளைத்து ஓங்கு சோதினை, அவன் சோதி வடிவானம். மூடலராங்குடி கட்டி சுருட்டி கக்கத்தில் வைப்பார். அப்படியே படமாக்கி உள்ள வச்சுட்டு, நம்ம சரஸ்வதி படம், இது மகாலட்சுமி படம், இதை வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படி. ஆனால் கருத்தில் வையா, அறிவியிலே வைக்கவில்லை. அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? பட்டப்பகல் நல்ல வெயில் அடிக்குதா, உச்சி வெயில், மே மாதம், ஆனால் இரவுன்னு சொல்கிறாயா அப்படிங்கிறார். இரவென்று கூறிடும் பாதகரே. சித்தர் பாடுறாங்க நிறைய. நீங்கள் சிவவாக்கியார் பாட்டெலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடிய எல்லாரும் பிறக்கிறான் அந்த உலகத்தில். கோடிக்கணக்கான பெயர் பிறந்து கொண்டிருக்கிறான், இறைவனை தேடிக்கொண்டிருக்கிறான். இறைவனை உணர்ந்தானா, தெளிந்தானா? இல்லை. அங்கு இங்கு மலைந்து தன்னுடைய வாழ்நாளை வீணடித்து மாண்டு செத்து கொண்டிருக்கிறான். வாடி வாடி மாண்டு போன மனிதர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடிய சித்தர் சிவவாக்கியார். இன்னும் கூட சொல்லுவார், அவர் நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்னு
சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சித்தருடைய பாடல்ல நிறைய விஷயம் இருக்குங்க. அதாவது பார்க்கறதுக்கு வெளியில பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு நாத்திகவாதி சொல்வது போல இருக்கும், ஆனால் உண்மையே சொல்லுகிறார். அந்த கல்லிலே தெய்வம் ஏற்றப்பட்டிருக்கிறது, பஞ்சபூதங்களாகவும் கடவுள் இருக்கிறார், அதெல்லாம் உண்மை. ஆனால் அதை தாண்டிய ஒன்று நாதன் உள்ளிருக்கையில், அதை நீ அறியவில்லையே, அதுக்கு ஒரு ஓமையை சொல்லுகிறார். சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. சட்டியிலே குழம்பு வைக்கிறோம், அல்ல சாம்பார் வைக்கிறோம், இல்லை ரசம் வைக்கிறோம் அப்படின்னா அதனுடைய சுவையை அந்த பாத்திரம் உணர்கிறதா? அதில் நாம் போட்டு கலக்கிறோமே கரண்டி, அதான் சட்டுவோம்னா கரண்டி, அறிகிறதா? இல்லையே. குழம்பு அதில் தான் வைக்கிறோம், ஆனால் சட்டிக்கு தெரியல அதனுடைய சுவை, கரண்டிக்கு தெரியல அதனுடைய சுவை. அதே போல உனக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைமையை நீ உணரவில்லை. சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. உன்னுடைய நாதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் சித்தர்களுடைய வாக்காக இருக்கிறது. என்னை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது இங்கு சொன்னார்கள், வள்ளலார் மிகப்பெரிய கடலுங்க, அதை பேச ஆரம்பித்தோம்னா மணிக்கணக்கு இரவு பூரா பேசுவேன் நான். அவ்வளவு எவ்வளவு பாடியிருக்கிறார். அவர் ஒரு இடத்துல சொல்றார், ஊரு மல்லீர் ஒரு பேரு மல்லீர் அறிவோரு மில்லீர் இங்கு வாரீர் அருட்பெருஞ்சோதியரை இங்கு வாரீர். என்ன வார்த்தை? ஊரு மல்லீர். அவருக்கு எந்த ஊரியா? எந்த ஊரில் இருக்கார்? திருவண்ணாமலையில் தான் இருக்காரா? அப்போ மற்ற இடத்துல இல்லையா? சிதம்பரத்தில் தான் இருக்காரா? திருவாரூரில் தான் இருக்காரா? காளகஸ்தியில் தான் இருக்காரா? காஞ்சிபுரத்தில் தான் இருக்காரா? தருமபுரியில் தான் இருக்காரா? வேற எங்கே? இமயமலையில் தான் இருக்காரா? அங்கே தான் இருக்க. ஊரு மல்லீர் ஒரு பேரு. அவருக்கு என்னையா பேரு? நீ சொல்ற சிவன் நீ சொல்ற, அல்லது சிவம் என்று நீ சொல்ற, ஆனால் பேர் இல்லை. ஒரு இடத்துல சொல்வார், சிற்சபையை நடிக்கின்ற நாயகனார் தமக்கு சேர்ந்த புற சமய பேர் பொருந்துவதோ என்றாய். அதாவது ஒரு நாயகி இருக்கா, தலைவி இருக்கா, தோழி வந்து கேட்கிறாராம், சிற்சபையிலே நடிக்கின்ற நாயகனார்னா அதான் சிவனை சொல்கிறார். சேர்ந்த புற சமய பேர் பொருந்துவதோ, விஷ்ணுன்னு சொல்றாங்களே, பிரம்மான்னு சொல்றாங்களே, இதெல்லாம் பொருந்துமா? சொல்றார், பொருந்துவதோ என்றாய் பிற்சமயத்தார் பெயரும் அவர் பெயரே கண்டாய். சொல்லிட்டு சொல்லுவார், பித்தன் என்றே பெயர் படைத்தார்க்கு எப்பெயர் தான் ஒவ்வாதோ. டே, அவருக்கு பேர் பித்தன்னே ஒரு பேர் இருக்கும்போது அப்புறம் எந்த பேரை வச்சா என்னையா? அவனை பார்த்து நீ பைத்தியக்காரன் சொல்ற. பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா என்று சுந்தரர் பாடுகிறார். பித்தர் என்று பாடிவிட்ட பிறகு நீ எந்த பெயர் வைத்தாலும் அது அவருடைய பெயர் தான். அச்சமய தேவர் மட்டும் அது மட்டுமா? உன் பேரும் என் பேரும் அவர் பெயர் தானடி. பா, உன் பேரும் என் பேரும் அவர் பெயர் தானடி. எவ்வுயிரின் பெயரும் அவர் பெயரை கட்டாய். பா, வள்ளலார் அங்க நிக்கிறாருங்க. எவ்வுயிரின் பெயரும் அவர். நீ நாயின்னு சொல்றியா? சிவமடாது, அது சிவம். மாடுன்னு சொல்றியா? சிவமடாது, சிவம். உயிரினங்கள் மட்டுமல்ல, அகிரிணியாக இருக்கக்கூடிய பூக்கள் சிவம், மரங்கள் அது ஒரு நிலை, சிவநிலை. எல்லாராலையும் அடைய முடியாதுங்க, பக்குவம் வேண்டும். ஒன்றும் இல்லை, தாய்மானவரை பற்றி இடத்துல ஒரு கட்டுரை கேட்டாங்க, குமுதம் பக்தி ஸ்பெஷலில். தம்பி தான் டைப் அடித்தான், சொன்னேன், நான் எழுத பிசி வந்திருக்கிற அடித்தான். தாய்மானவரை பூக்கள் பறித்துவா இறைவனுக்கு அர்ச்சனை செய்வதற்கு என்று சொல்கிறார்கள். நந்தவனத்திற்கு செல்லுகிறார், பார்க்கிறார், மாதிரி பூக்கள் செடிகள் எல்லாம் பூக்கள் பூத்தி இருக்கின்றன. எந்த பூவையும் பறிக்கவில்லை தாய்மானவர். ரொம்ப நேரம் அப்படியே சிந்தனையிலே இருக்கிறார். கூட ஒருத்தர் வந்தார், இவ்வளவு நேரம் ஆச்சு பூ பறிக்கிறதுக்கு, இன்னும் நீ பூ பறிக்கவே இல்லை, என்னையா பண்ணிட்டு இருக்கேன்னா? இவர் சொல்றார், இந்த பூக்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றேன், எல்லாம் சிவமாக என்னுடைய கண்ணிற்கு காட்சி தருகிறது, நான் அதை எப்படி பறிப்பேன்? பூக்கள் எல்லாம் சிவமாக என்னுடைய கண்ணிற்கு காட்சியளிக்கின்ற பொழுது அதை நான் எப்படி பறிக்க முடியும்? தாய்மானவர் கேட்டாருங்க. எல்லா உயிர்களும் இன்புற்று இருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லிட்டு சன்மார்க்கத்தை, வள்ளலாருக்கு முன்பாக அது சன்மார்க்கத்தை கொஞ்சம் விரிவுபடுத்தி காட்டியவர் தாய்மானவர். சன்மார்க்கத்தை ஃபஸ்ட்டு கொண்டு வந்தவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருவள்ளுவர் சொல்லலாம், அதுக்கப்புறம் 5ஆம் நூற்றாண்டில் திருமூலரை சொல்லலாம், அதுக்கப்புறமா மாணிக்க வாசகரை சொல்லலாம். அவரும் சொல்லுவார், பூசுவதும் வெந்நீர் புண்பதும் பொங்கரவும் பேசுவதும் திருவாயால் மறைபோலும் காணேடி. புசுவதும் புண்பதும் பேசுவதும் கொண்டென்ன ஈசனவன் எவ்வுயிர்க்கும் இயல்பு ஆனான் திருச்சாழலும்.
பூசுவது வெந்நீர். இன்னைக்கு திருநீரை பற்றி ஒரு சர்ச்சை வருது. நம்ம நண்பர் தான், அவர் தெரியாமல் பேசிவிட்டார், பாவம் வளரிட்டார். வெந்நீர், திருவெந்நீருடைய மகத்துவம் அதை பற்றி பேசினா மணிக்கணக்காக பேசலாம் வச்சுக்க. பூசுவதும் வெந்நீர், பூண்பதுவும் பொங்கரவும். பாம்பை போட்டுட்ருக்கான் கழுத்தில். பேசுவதும் திருவாயால் மறை வேதம் தான் அவன் பேசுகிறான். மறைபோலும் காணேடி. எல்லாம் அவன் பூசியிருந்தாலும் சரி, அவன் பாம்பை கழுத்தில் மாட்டியிருந்தாலும் சரி, மறையை பேச வேதத்தை உரைத்தாலும் சரி, ஈசன் அவன் எவ்வுயிர்க்கும் இயல்பு ஆனான் திருச்சாழலோ. அப்பப்பா, மாணிக்கவாசகர் பாடுகிறார். அப்போ எதுயா கடவுள், எங்கேயா கடவுள் இருக்கிறார்? கோயில் சுடுகாடு கொல் புலிதோல் மேலாடை என்று அவர்தான் பாடுவார் மாணிக்கவாசன். தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன் காணேடி. தாயுமிலி தந்தையுமிலி தான் தனியன், ஆனாலும் காயில் உலகடைத்தும் கற்பொடிதான் சாழலுப்பா. அவனுக்கு கோவம் வந்துச்சு, எரிச்சிடுவான், இந்த பிரபஞ்சத்தையே தூள் தூளாகிடுவான். காயில்னா அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னா எல்லாமே கற்பொடிதான் என்று பாடுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது ஓர் நாமம் ஓர் உருவம் ஒன்றும் இல்லாதவனுக்கு 1000 திருநாமம் நாம் பாடி தெல்லேனம் கொட்டாமோ. இது மாணிக்கவாசகர் திருவாசகம். திருவாசகத்தை தம்பி சவுந்தரபாண்டியன் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், சஞ்சீவராயன்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திருவாசகத்தை படிக்கின்ற பொழுது மட்டும் எனக்கு அப்படியே ஒரு சிலிர்ப்பு சத்தியமாக வரும். நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடிவேன், வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழுகின்றேன், ஆடக மணிச்சீர் குன்றே இடையரா அன்று உனக்கன் ஊடகத்தை நின்றுருக தந்தருள் என் உடையானே. நாடகத்தால் உன் அடியார் போல் நடித்து நான் நடுவே, வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விழுகின்றேன். அந்த வீடு பேர் என்கின்ற முக்தி எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும், சிவனே அதற்கு அருள் செய் என்று நாடகத்தால் நான் சிவனடியாரே இல்லை, நான் சும்மா நாடகத்தில் வேஷம் போடுற மாதிரி நானும் பட்டையை போட்டு நானும் உத்திராட்சி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன்யா. அந்த வீடு பேருக்கு மேலே ஆசை எனக்கு, அந்த முக்தியை கூட அதுக்காக நான் நடிக்கிறேங்கிறார். வீடகத்தை புகுந்திடுவான் மிக பெரிதும் விழுகின்றேன், ஆடக மணிச்சீர் குண்டு அடே பொன்மலை போல் இருக்கக்கூடிய சிவபெருமானே, இடையரா அன்பு உனக்கு என் ஊடகத்தை, என்னுடைய ஊடகத்தின உடம்புக்குள் நின்று உருக தந்தருள் என் உடையானே. அப்பா, அன்றே எனது ஆவியும் உடலும் உடைமையெல்லாம் குன்றே இணையா என கொண்டபோதை கொண்டிலேயோ, இன்றோர் இடையூறு எனக்கு உண்டோ எந்தோன் முக்கன் எம்மானே, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நாயகமே. இதுதாங்க ஆன்மீகம். எந்த துன்பம் வந்தாலும், எப்படிப்பட்ட கவலைகள் வந்தாலும், இந்த திருவாசகத்தை நினைச்சு பாருங்க, நானோ அதற்கு நாயகமே. ஒரு செயலை செய்கின்றார், நன்றே செய்வாய் பிழை செய்வாய், இவர் செய்வார். இப்போ நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அது யார் செய்யறாரு? ராஜமூர்த்தி தான் செய்யறான், சிவனா செய்யறாரு. நல்லது செஞ்சாலும் கெட்டது செய்தாலும் நான் அதற்கு காரணம் இல்லை, நீ செய்கிறாய்கிறார். நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ அதற்கு நான் காரணம் இல்லை, எல்லாம் சிவன் செயல் என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் என்றால், அப்பா, மின்னாளும் தேவருக்கு மேலாய வேதியனை மன்னாலும் மன்னவருக்கு மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாலும் பாகனை பேகும் பேணும் பெருந்துறையில் கண்ணால் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானை. இந்த தமிழ் என்ன தமிழ்யா? கல்லாமணத்து கடைப்பட்ட நாயனை வல்லாளன் தென்னன் பிச்சேற்றி கல்லை பிசைந்து கனியாக்கி தன்கருணை வெள்ளத்து அழித்து வினைகடிந்த வேதியனை தில்லை நகர் புக்கு சிற்றம்பலம் என்னும் ஒல்லை விடையானை பாடுதுங்கான் அம்மானை. தமிழ் அப்படியே கொட்டுது, ஒவ்வொரு சொல்லும் மணி. அதான் மணிவாசகர்னு பேர். மாணிக்க வாசகர் மணிவாசகர். ஒவ்வொரு எழுத்தும் மணி, ஒரு எழுத்து கூட வேஸ்ட் கிடையாதுங்க. 658 பாடல் 51 பதியம்னா அதை நீ படிச்சுக்கினா இறைமை அது எங்கெங்கு வியாபித்து இருக்கிறது என்கின்ற உண்மையே அதில் தெரிஞ்சுக்கலாம். அது நீட்டி மொழிக்கு பேசிகிட்டே இருக்கலாம், அது தனியாக ஒரு தலைப்பு. இந்த இறைமையின் இருப்பிடம்னா ஆஹா சங்க இலக்கியமே அது சொல்லுது, பரிபாடல்ல என்ன சொல்லுது? இதெல்லாம் பாருங்க, தமிழன் பாருங்க எவ்வளவு ஆழ்ந்த அறிவு உள்ளவன் பாருங்க. பரிபாடலை பல பேர் பாடினதுன்றாங்க. நல்லந்துவனார் போல பல புலவர்கள் பாடிய சங்க இலக்கியத்தில் ஆய்வு செய்தவர், குறுந்தொகையில் ஆய்வு செய்தவர் நம்முடைய சஞ்சீவராயன் அவர்கள். தீயினுள் தெரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ, கல்லினுள் மணியும் நீ, சொல்லினுள் வாய்மை நீ, அறத்தினில் அன்பு நீ, மரத்துனில் மைந்து நீ, வேதத்து மறை நீ, பூதத்து முதலும் நீ, வெஞ்சுடர் ஒளியும் நீ, திங்களுள் அழியும் நீ, அனைத்தும் நீ, அனைத்து உட்பொருளும் நீ. போயிடுச்சா? போதுமா? கடவுள் எங்கே இருக்கிறான்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தமிழன் தான் பாடுறான். என்ன சொல்றான்? தீயினுள் தெரல் நீ, தீனா நெருப்பு, அதில் தெரல்னா சுடுறது.
சுடுகின்ற குணம், திரள்னா சூடு, அது நீந்தான். பூவினுள் நாற்றம் நீ, பூ மணக்கிறது என்றால் மல்லிகை மணக்கிறது, ரோஜா மணக்கிறது என்றால் அதுவும் நீ தான். அது வெளியிலே தெரியாது, உணரத்தான் முடியும். அப்படித்தான் வெளியிலே தெரியாமல் நீ அங்கே இங்கே இருந்துட்டு இருக்க, எங்கேயும் இருந்துட்டு இருக்க. எல்லாம் அவர் தான், இங்கே பார்க்குறது எல்லாம் அவங்க தான், அதுதான் ராஜமூர்த்தியும் அவர் தான். இதை உணர்ந்து கொண்டால் அது ஒரு பக்குவம் அடைந்தவர்கள். கல்லினுள் மணியும் நீ, அது வைரமாக இருந்தால் எதுவாக இருந்தால், சொல்லில் வாய்மை நீ. அப்பா, எல்லா விளக்கும் விளக்கல்ல சார்ந்தோருக்கு பொய்யா விளக்கே விளக்கு. அதனால தான் சொல்கிறார், சொல்ல வாய்மை நீன்றார். அறத்தினில் அன்பு நீ. அறம் என்றால் நல்ல காரியம். அறத்துக்கு வந்துங்க என்னங்க வரையறை? அறத்துக்கு வரையறையை சொல்லுகின்ற போது இவ சொல்கிறார், அறத்தில் இந்த அறம் என்றால் தர்மம், நீதி, நேர்மை, நியாயம் என்று பல சொன்னாலும் அப்படிப்பட்ட அறத்திற்கு இந்த மெயின் பாயிண்ட் வாங்க, அறத்தினுடைய அடிநாதமாக ஆணி வேறாக இருக்கக்கூடியது அன்பு. அன்பனும் பிடியில் அகப்படமலையே, அன்பனும் குடில் புகும் அரசே, அன்பனும் வலைக்கு உட்படு வரபொருளே, அன்பனும் கரத்த மரமதே, அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே, அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொழியே, அன்புருவாம் பரசியோமே. வள்ளலார் எழுதிப்பட்ட அன்பை போட்டு பீழ்ச்சி எடுக்கிறாரு. அன்புருவாம் பரசியோமே, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொழியே. நான் ஒரு டாக்டர், ஒரு அதாவது சயின்டிஸ்ட்டுங்கிற முறையில் ஆச்சரியப்படுற ஒரு ஆன்மீகவாதி எழுதுறாருயா, அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொழியேன்னு 19ஆம் நூற்றாண்டில் எழுதி தூக்கி போடுறாரு. அதுக்கப்புறம் தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அணுகுண்டு தத்துவத்தை கண்டுபிடிக்கிறான். அணுவை உடைச்சா பேரொழி, அது அதோடைய சக்தி சொல்லி மாளாது, உலகத்தையே அழிச்சுன்றான். இப்போ அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொழியேன்றாரு. அந்த அன்புக்கு வசப்படாதது எது? பேசும்போது கூட சொன்னாங்களே ஜேடி, கண்டிச்சு தான் வேலை வாங்கணும்னு இல்லை. யாருங்க சொன்னது? எப்போ பார்த்தாலும் மூஞ்சியை கடுகடுன்னு வச்சுக்கிட்டோம், நாய் மாதிரி குலைப்பான் சில பேர். எப்போ வந்த மணி எத்தனை மணிக்கு ஆஃபீஸு அறிவில்ல அப்பா, இப்படி குலைச்சா நமக்கு தான் பிபி ஏறும். உண்மையை ஏமா இப்படி கேட்கணும். அதையே நீ தினம் 10:30 தான் வருவியா? அன்னைக்கு கேட்டான், 10:30 மணிக்கு ஆஃபீஸை மாற்றி வச்சிடலாமா? ஆனால் நான் மாற்ற முடியாதும்மா, கவர்மெண்ட்டில் 10 மணிக்குன்னு சொல்கிறாங்கம்மா. லேட் அட்டண்டன்ஸ்னால் அதுக்கப்புறம் சார் சாரி சார், சரி பார்க்கலாம் நாளைக்கு பார்ப்போம் அப்படி சொல்லும்போது, சரி சாருக்கிட்ட போனால் நம்ம வெக்கம், நாளை சரி எத்தனை நாளைக்குலாம் இப்போ லேட் அட்டண்டன்ஸ் போடுறது, வருவாங்க இல்லையா? அன்பால் மாற்ற முடியும், நிச்சயம் முடியும். அப்படி தானேங்க எங்க மகாத்மா காந்தி அவர் என்னங்க எடுத்துகிட்டு போனார்? சண்டைக்கு போனாராங்க, பீரங்கி தூக்கிட்டு போனாராங்க, ஏக்க வாட்டி சொல்லிட்டு போனாரா? இங்கிலீஷ்காரனை பற்றி சுட்டு விடுவானாரா? சும்மா ஒன்றுமே இல்லாமல் 4 முழு வேட்டி கட்டிட்டு போனார், சும்மா துண்டை போட்டு கிழவனை பார்த்தா பாவமாக இருக்கியா, பாவம், ஐம்சின்னு போராடிட்டு இருக்காயா, சுதந்திரத்தை கொடுத்துடலாம்யா, சுதந்திரத்தை விடுதலையை கொடுத்துடலான்னா. அன்பினால் எல்லோரும் வசப்படலாம். அதனால் அறத்தினில் அன்புனி, மரத்தினில் மைந்தினா வலிமை. வேதத்து மறைனின்ட்டாரு, பூதத்து முதல் தான் வானாகி மண்ணாகி வலியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி யான் எனது என்றவரை அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயே என் சொல்லி வாழ்த்துவனைங்கும்போது, இந்த பஞ்சபூதங்கள் இறைவன் எங்கே இருக்கிறான்னா, சைவ சித்தாந்தம் சொல்லுவது ஒரு 2-3 மாதத்துக்கு மாட்ட தம்பி சைவ சித்தாந்தம் பற்றி பேசுனது சென்னை பல்கலைக்கழகத்தில். அது ஒரு மிகப்பெரிய விரிவான ஒரு சொற்பொழிவில் இந்த பஞ்சபூதம் அவங்களுக்கு தெரியும். நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்கின்ற இந்த பஞ்சபூதமாக இருப்பது அதுதான், அதற்கு மூலமாக இருப்பது அதுதான். நீருக்கென்றே ஒரு தலம் உண்டு, திருவானைக்கா. போயிருக்கீங்களா நிறைய பேர்? திருவானைக்கா திருச்சியில், திருச்சி பக்கத்தில் அகிலாண்டேஸ்வரி நினைக்கிறேன். இந்த அகிலாண்டேஸ்வரி பற்றி திரும்ப தாயமானவர் பாடும்போது சொல்லும்போது அவர் பாருங்க எந்த அளவுக்கு போயிருக்காரு பாருங்க, அன்பு வச்சுருந்துருக்காரு பாருங்க. தாய்மானவர் திருச்சிராப்பள்ளியில் ரொம்ப நாள் கணக்கு பிள்ளையாக இருந்திருக்கிறாரு. கேடிலேப்ப பிள்ளைங்கிற பிறந்திருக்கிறாரு வேதாரண்யத்தில். இங்கே வந்து ஒரு மன்னன் விஜயரகுநாத ஒருத்தன் அவர்கிட்ட போய் கணக்கு பிள்ளையாக இருக்கும்போது இவருக்கு ஒருத்தர் கம்பளி போர்வை கொடுத்துருக்கிறாரு. குளிர்காலத்தில் இந்த மார்கழி மாதத்தில் இதாக இருக்கணுன்ட்டு இதை வச்சுக்கையா பொத்திக்கையா அப்படின்ட்டு. அவர் செல்வந்தர். அவர் ஒரு நாள் ஏதாத்தமாக திருச்சிராப்பள்ளியில் அப்படியே தெருவில் போகும்போது பார்த்துட்டு ரோட்டில் அந்த பிளாட்ஃபார்மாக இருக்குல்ல, அதில் ஒரு பொண்ணு கொஞ்சம் இள வயது பெண்ணு படுத்துருந்துச்சான். இவருக்கு கொடுத்த போறவையே அது போத்திட்டு படுத்துருக்கு. இப்போ தப்பாக நினைக்கிறார் இவர், நம்ம கொடுத்தது தாய்மானவருக்கு இந்த போர்வையை, இது எப்படி இங்கே போச்சு முடிச்சு போடுவாங்களா நம்ம ஆளுங்க. இவருக்கு சந்தேகம், இவன் வந்து வெளியில் நல்ல மாதிரி இருக்கானே, பக்தி பழம் மாதிரி இருக்கான், இவன் வந்துட்டு கேட்டே போடுவோம் அப்படின்ட்டு தாய்மானவர்கிட்ட கேட்டே விட்டான். அந்த ஆளு, யோ உனக்கு நான் போர்வை கொடுத்தேன்ல? ஆமாம் கொடுத்தீங்க. அந்த போர்வை எங்கே? அது ஒருத்தருக்கு கொடுத்துட்டேன். உண்மையை சொல்லு, நீ கொடுத்த ஆள் எனக்கு தெரியும்.
சரி, இந்த ஆள் சந்தேகமாக சொல்கிறான். தாய்மானவர் சொல்கிறார் பதில், ஒரு நாள் இந்த கம்பளி போர்வையை போர்த்தி கொண்டு இரவு தெருவிலே நடந்து கொண்டிருந்தேன். அன்னை அகிலாண்டேஸ்வரி அந்த ரோட்டின் ஒரு ஓரத்தில் குளிரால் நடுங்கி கொண்டு படுத்திருந்தால் நான் என்னுடைய போர்வை எடுத்து அவள் மேல் போற்றி விட்டு வந்து விட்டேன்னார். சொல்லுகின்ற பொழுது முகத்தில் எந்த விதமான அச்ச உணர்வும் பயமோ எதுவுமே இல்லை. தெரியும், அவள் பேசுகின்ற பொழுது இவன் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சாங்க. என் கண்ணை பார்த்து சொல்லுமா, சில பேர் என்னை பார்த்து சொல்லு, நீ எடுக்கல, நீ என்னை பற்றி அப்படி சொல்லலை அப்படின்னா கண்ணு நேருக்கு நேர் சந்திச்சு ஒருத்தன் தில்லா சொல்கிறான், ஆனால் அவன் தப்பு செய்யலைன்னு அர்த்தம். தாய்மான அடிச்சோடனே அவன் சரண்டர் ஆகிட்டான், மன்னிச்சிரு என்ன மன்னிச்சிருன்னு. அப்படி நீருக்கான தலை தான் திருநாவானைக்கான, நெருப்புக்கான தலை தான் நம்ம அண்ணாமலை. தெரியும், உட்காந்துருக்காரு, திருவண்ணாமலைக்காரர் உட்காந்துருக்கிறாரு. அது உங்களுக்கு தெரியும், அடிமுடி காணாமல் மேலே போனது பார்த்தது. இவர் திருமால் கீழே அடியை பார்க்க போனது, பிரம்மன் அன்னப்பட்சியாக மேலே போனது, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். காற்றுக்கு காளகஸ்தி, ஆகாய தலம் எது? சிதம்பரம். சிதம்பரத்திற்கு என்று தனி பெருமைகள் பல உண்டு, ஏகப்பட்ட பெருமைகள் உள்ள ஊர். வெளிக்கு என்று உள்ள ஒரு ஸ்தலம், நிலத்திற்கு என்று காஞ்சிபுரம், திருவாரூர். பஞ்சபூத தலம் என்றால் சூரியனுக்கு ஒரு தலம் உண்டு, சூரியனார் கோயில். திங்கள் என்று சொல்லக்கூட சந்திரனுக்கு ஒரு தலம் உண்டு, திங்களூர். இதையெல்லாம் தாண்டி ஆன்மாவுக்கென்று ஒரு தலம் உண்டு. யாராவது சொல்லுங்க பார்ப்போம், ஆன்மாவுக்கென்று தலம் என்னங்க? வடலூர். நல்ல ஆன்சர் தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே நண்பரே, மாணிக்கவாசர் கோயில் கட்டார் திருப்பெருந்துறையில், ஆவுடையார் கோயில்னே பேர். இதுவரையிலும் போகாதவங்க தயவு செய்து போய் பார்த்துருவாங்க. ஆவுடையார் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த கடவுள், அதாவது சிவத்தினுடைய பெயர் ஆத்மநாதர். உலகத்திலேயே ஆத்மாவுக்கு கோயில் கட்டிய ஒரே மனிதன், ஒரே ஞானி மாணிக்கவாசகர் தான். அங்கே ஆவுடையார் மட்டும்தான் உண்டு தம்பி, அங்கே ஆவுடையார் மட்டும்தான் உண்டு. மேலே இருக்கல லிங்கம், லிங்கம் கிடையாது, ஒரு கோலையை தான் கவுத்து வைத்திருப்பார்கள். அங்கே கொடிமரம் கிடையாது, பலிபீடம் கிடையாது, நந்தி கிடையாது. நீ கோயிலுக்கு உள்ளே தெருவில் இருந்து பார்த்தாலே மூலவர் தெரியும் உங்களுக்கு. உலகத்தில் எந்த கோயிலையும் தெருவில் நின்றுக்கிட்டு மூலவரை பார்க்க முடியாது. நீங்கள் தெருவில் நிற்கும் போதே உங்களுடைய நிழல் அங்கே மூலஸ்தானத்தில் விழும். பா எப்படி கட்டினார்னு தெரியல, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அந்த நிழல் நாலா பக்கமும் விழும். நிறைய தத்துவ ரீதியாக எழுப்பப்பட்டிருக்கின்ற கோயில் ஆத்மநாதர். சோற்று ஆவி படையல் தாங்க. இந்த மேளம் நாதஸ்வரம்லாம் கிடையாது, வித்தியாசமான வழிமுறைகள். அங்கே உற்சவரும் மாணிக்க வாசகர் தான், மூலவரும் கிட்டத்தட்ட அவர் தான். அவருக்கு தான் தேர் திருவிழாவே. தேரிலே ஆத்மாவை, அதை மாணிக்க வாசகரை வைத்து தான் அங்கே திருப்பெருந்துறையிலே உற்சவம் நடைபெறும். தேர் திருவிழாவிலே தேரிலே அமர்ந்து வருவது சிவன் அல்ல, மாணிக்க வாசகர். மனிதன் தான் கடவுள் நிலையை அடைய முடியும் என்று உலகத்திற்கு எடுத்து சொன்ன ஞானி மாணிக்க வாசகர். முக்தி நெறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து பழவினைகள் பாருமன்னம் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவே. கடைசி பாட்டு, அச்சோ பதிகத்தில் கடைசி பாட்டு என்ன சொல்றார்? சித்தமலம் அறிவித்து, இந்த மலம் ஆணவம் கண்மம் மாய் என்கின்ற 3 மலங்களை சுத்தமாக அறிவித்து, அப்படி அறுத்து விட்டால் அவனே சிவமாக மாறுகிறான். சிவமாக்கி என ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு யார் பெறுவார் அச்சோவி என்று அந்த நிலையை அடைந்தார் மாணிக்கவாசகர் என்கின்ற பொழுது. இப்போ கடவுள் பார்த்தீங்கன்னா 8 நிலையிலே இருக்கிறார். அட்டமூர்த்தங்கள் என்று சொல்வார். நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயம், சூரியன் சந்திரன் ஆன்மா. இது எல்லாம் ஒருங்கா சேர்த்து காட்டப்பட்ட இடம்தான் வடலூர். வடலூர் சத்தியஞான சபையிலே எண்கோண வடிவத்திலே அந்த சத்தியஞான சபையினர் 8 கோணம், அதான் 8 திசையில் இருக்கிற 8 கோணம், 9 வாயில்கள். மனுஷனுக்கு 9 வாயில். அதுவும் தத்துவ ரீதியாக வள்ளல் பெருமானார் எழுப்பியிருப்பார். அவரும் சொல்வார், அருட்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு, மருட்சார்பு தீர்ந்தேன் என்று அரையப்பா முரசு, மரணம் தவிர்த்தேன் என்று அரையப்பா முரசு. அவரும் பாடுகிறார், சிவமே பொருள் என்று தேற்றி என்னை சிவவெளிக்கேறும் சிகரத்தில் ஏற்றி சிவமாக்கி கொண்டது வாரில் திருச்சிற்றம்பலத்தை திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி சுத்த ஜோதி சிவஜோதி. அவரும் பாடுகிறார், நானும் சிவமானே. அந்த நிலைக்கு உயர்ந்தார் என்கின்ற பொழுது அருமை அருமை அருமை. நிறைய தமிழ் பாடலுங்க. இந்த பாருங்க, தமிழை படிக்கின்ற பொழுது வாழ்நாள் நீட்டிக்கும். சத்தியங்க அது. நிறைய புலவர்கள்
என்னை நான் இப்போ வரும்போது யார்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ரூமுக்கு வரும்போது நான் இன்னும் 3 மாதத்தில் ரிட்டையர்மெண்ட்டுன்னேன். சத்தியமாக நம்ப முடியல சார்னார் ஒருத்தர். ஆமாயா 60 வயசுயா அப்படின்னேன். சார் அப்படி தெரியல, 50 வயசு மாதிரி தெரியுதுன்னாரு. ஒரு காலம் நான் தமிழ் படிக்கிறதுனாலையோ. கலைஞர் இது அரசியலில் 94 வயசு வரலும் அந்த கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருந்தார். எவ்வளவு தோல்விகள் வந்தாலும் அரசியலிலே எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் கவலைப்படாமல் தன்னுடைய வாழ்க்கையை கடத்தி கொண்டு வந்தார் என்றால் அவரை அந்த நிலைக்கு கொண்டு வந்தது தமிழ். உள்ளத்திலே உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்டான். வெள்ளத்தின் பெருக்கை போல கலை பெருக்கும் கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்து கிடக்கும் குருடரெல்லாம் வீழ்பெற்று பதவிகள் தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார் இங்கு அமரர் சிறப்பு கண்டார். அமரன்னா சாகாதவன். தமிழை படித்து கொண்டிருந்தால் அந்த அமிழ்தின் சுவையை நீ உணர்ந்தால், அன்றாடம் அதை உணர்ந்து கொண்டே இருந்தால், படித்து கொண்டே இருந்தால், சுவைத்து கொண்டே இருந்தால் மரணம் கூட உன்னை தொடாது என்று பாடியவன் பாரதி என்கின்ற பொழுது ஒரு பாட்டு, அப்பருடைய பாட்டில் எனக்கு ரொம்ப டச்சிங்கான பாட்டு. என்னடா இப்படிலாம் யோசனை பண்ணி எழுதுறாரு அப்படின்னு. அவர் சொல்றாரு, இறைவனை பாடுகின்றது அப்பன் நீன்றாரு, அம்மை நீ, எங்க அப்பா நீ தான், அம்மாவும் நீ தான், ஐயனும் நீ. ஐயன்னா ஆசிரியர்னு வச்சுக்கலாம், பெரியவங்க எப்படிலாம் வச்சுக்கலாம். ஐயனும் நீ. அதுக்கப்புறம் ஒரு வரி போட்டாரு பாருங்க, யாருமே சிந்தனை செய்யாத ஒன்று. கல்யாணம் ஆகக்கூடிய மாப்பிள்ளையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. அன்புடைய மாமனும் மாமியும் நீ. எப்படி இப்படி இருக்கணுங்க ஒரு மருமக? யாருங்க எப்படி சிந்தனை பண்ணுவா? அப்பா சொல்லுவாங்க எல்லாரும், அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பில் விளைந்த ஆரம்பதே பொய்மையை பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனை தனக்கு செம்மையாகிய சிவபதமளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையை யான் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனிய. நிறைய இடத்துல அம்மையே அப்பா எல்லாம் நிறைய பேர் பாடுவாங்க. ஆனால் இந்த ஒருத்தர் தான், இந்த கிழவர் வயசானவர் நாவுக்கரசு பாடுறாரு, அன்புடைய மாமனும் மாமியும் நீன்றாரு. மாமனார் மாமியார்ல அன்புடைய மாமன், இவருக்கு அன்புடையவர் ஆளு, அவருக்கு இவர் மேல் அன்பா. அன்புடைய மாமனு மாமியினி ஒப்புடைய மாதரும் ஒன் பொருளும் நீ. ஒப்புடைய மாதர்னா நமக்கு எல்லா விதத்திலும் ஒத்து வரக்கூடிய மனைவி கிடைத்து விட்டால் அவன் பெரிய பாக்கியசாலிங்க. நம்ம எது சொன்னாலும் ஏட்டிக்கு போட்டி பேசுறக்கூடிய மனைவி கிடைச்சாருன்னா என்ன ஆகும்? ஆயுசு பாதியில் முடிச்சிடும். நமக்குன்னு வந்து வாய்ச்சது பாருமா, விதிமா மனைவி அமைவதெல்லாம். அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டில் பாடுது, ஒருத்தர் ரொம்ப சோகமாக உட்காந்து கேட்குறான், டாக்டர் அருமையான பாட்டு டாக்டர், ஏன்டா ரொம்ப ஃபீலிங் ஆகிட்ட? இல்லை டாக்டர் நினச்சி பார்த்தேன் டாக்டர்ன்றான். இல்லை கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். இறைவன் கொடுத்த வரம். அப்புறம் ஒப்புடைய மாதரும் ஒன் பொருள்னா உயர்ந்த பொருள் நீ, ஒரு குலமும் சுற்றமும் ஓர் ஊரும் நீ, துய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ. இதெல்லாம் விளக்கம் சொல்லணும்னா அப்பா நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த பொருள்கள், இந்த அனுபவம் எல்லாம் அதுதான்ன்றாரு. ஒரு அதுதான் சொல்லுவாங்க, இதுக்கு இந்த பாக்கியம் இல்லாட்டாலும் அது உனக்கு கிடைக்காதும்பாங்க. இன்றைக்கு உனக்கு இது கிடைப்பது எல்லாம் அவரால்பாங்க. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டும் அயன் மாலுக்கு அறியினி வேண்டி என்னை பணிகண்டாய் நீ வேண்டி யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டினால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உந்தன் விருப்பன்றே. இது ஒரு திருவாசகம். என்ன சொல்றாரு பாருங்க, கடவுள்ல போய் வேண்டும்னா இப்படிதான் இருக்கணும். கோயிலுக்கு போயிட்டு எனக்கு அதை கொடு, எனக்கு இன்க்ரிமெண்ட் வரல, 3 வருஷமாக அந்த ஆள் போடவே மாட்டேங்கிறான், இந்த ஜேடி பழி வாங்கிட்டே இருக்கான், பெருமாளே அந்த இன்க்ரிமெண்ட் வாங்கி கொடு, என் பொண்ணுக்கு நல்ல இடத்துல வரனை கொடு, என் பிள்ளைக்கு நல்ல இடத்துல வேலையை கொடு, நான் வாடகை வீட்டில் இருக்கேன், சொந்த வீடு வாங்கணும், அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடு, விளைச்சல் வெள்ளாமல் பத்தப்ப. நீ ஒரே ஆள் போய் இத்தனை கோரிக்கை வச்சா உலகத்தில் உள்ள 700 கோடி மக்கள் இருக்கான், ஒவ்வொருத்தரும் அவ்வளோ பேர் வச்சா என்ன ஆகும்? மாணிக்க அவன் சிம்பிளாக சொல்லிட்ட, நீ எனக்கு என்ன கொடுத்துருக்கியோ அது இயற்கையாக நான் என்ன நினைக்கணும் நீ அது கொடுத்தது. நீ கொடுக்கறத பாருங்க, அது இயற்கை நானே நினைக்கிறது எனக்கு தானா கிடைக்குது. வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோனி வேண்டும் அயன் மாளுக்கு, அவனுக்கே நீ பிடிபடாதவன், வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய், நீ என்ன கொடுத்து யானும் அதுவே வேண்டினெல்லாம் வேண்டும் பரிசு ஒன்று உண்டனில் அதுவும் உனக்கு விருப்பமா இருந்ததுன்னா எனக்கு அது செய், நானா உன்ட்டு எதுவும் கேட்க மாட்டேன். இந்த மாதிரி எவங்க நினைக்கிறான்? 100 ரூபாய்க்கு ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு உனக்கு பண்ணுற ரவுஸு தாங்க முடியல. சில பேர் அது டியூப் லைட்டில் ஒன்றில் படி எழுதி வைப்பான், உபாயம் அப்படின்னு போட்டு எழுதி வச்சுப்பான். பார்த்தீங்களா, கோயிலில் கட்டினவன் பேரே காணும் இருக்காது, எங்கே தேடணும் எங்கேயாவது கல்வெட்டில் டியூப் லைட்டை போட்டு உபயம்னு போட்டு பெரிய தொழிலதிபர் அப்படிமா.
சே அது மாதிரி நினச்சி பார்த்தீங்கன்னா துய்ப்பனம் அவர் என்னென்ன அந்த வரிகளில் துணையாய் நெஞ்சம் துறப்பிப்பாயின்னு நீ என் கூட இருந்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஆசையெல்லாம் வருமா? எப்போ பாரு பணத்தாசை, 2 பைசா வட்டி, 3 பைசா வட்டி, அடுத்த மாதத்துலேருந்து 5 பைசா வட்டிமா சில பேர். அதெல்லாம் தொடடா. பொன்னி மணி நீ முத்து நீ இறைவன் நீ ஏறுர்ந்த செல்வன் நீ ஏறுர்ந்தனா ஏறுனா என்ன காளை ஏறு போல் நடைநாய் வா 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 பாரதி பாடுவான் அல்லவா? அப்போ அப்பருடைய பாடலில் இந்த பாடல்லாம் எடுத்து நீங்கள் அப்பப்போ படிங்க. டாக்டராக இருக்கக்கூடிய நானே அப்பப்போ படிக்கிறேன்னா நீங்களே ஏன் படிக்கக்கூடாது? நான் ஒன்றும் தப்பாக சொல்லல, கரெக்டாக தானே சொல்கிறேன். நல்ல தமிழை படித்து பார்த்தீங்கன்னா அது அப்பருடைய பாடலாக இருக்கலாம், அல்லது ஞானசம்பந்தருடைய பாடலாக இருக்கலாம், வள்ளலாருடைய பாடலாக இருக்கலாம், மாணிக்கவாசகர் இருக்கலாம், தாய்மானவராக இருக்கலாம். தாய்மானவர் பாட்டில் நிறைய சமஸ்கிருதம் சொல்லி வரும். அது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு தமிழ். படித்து பார்த்தா அப்பப்பா அது விளக்கணுன்னா ரொம்ப நேரம் ஆகும். அப்படி நீங்கள் படித்து பாருங்கள். வள்ளலாருடைய பாட்டில் எனக்கு ரொம்ப கவர்ந்த ஒரு பாட்டு சொல்லுவேன். அவர் எப்படிலாம் கடவுளை நினைக்கிறார் பாருங்களேன். அவர் ஒன்றுத்தை விட வைக்கலைங்க. அவர் இவ்வளோ பாடிட்டு நாட் சாட்டிஸ்ஃபைடு, இதையும் தாண்டி எங்கேயோ கடவுள் இருப்பான் போடுங்க அப்படின்னு. கோடைகளை இலைப்பாற்றி கொள்ளுவாய் கிடைத்த குளிர் தருவே தரு நிழலை நிழல் கணித கனியே ஓடையிலே உருகின்ற தீஞ்சுவை தண்ணீரை உகந்த தண்ணீரிடை மணந்த சுகந்த மணமலரே மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றை மின்காற்றில் விலை சுகமே சுகத்தில் ஒரு பயனே ஆடையிலே இணை மணந்த மணவாளா அம்பலத்தை ஆடு அரசை என் அலங்கள் அணிந்தருளே. இப்படி பாடும்போது என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த இயற்கையை பார்த்து அந்த இயற்கையெல்லாம் வந்தார். கோடையிலே இலைப்பாற்று கொள்ளி வகை கிடைத்த குளிர் தருவே. தருனா பெரிய மரம், நிழல் தரக்கூடிய விருட்சம், நிழல் தரக்கூடிய பெரிய விருட்சத்திற்கு தரு என்று பெயர். கோடையில் அதுவும் இந்த மாதிரி நேரத்துலலாம் கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு ஒரு நிழல் இருந்தால் எப்படி இருக்கும்? இலைப்பாற்றி கொள்ள கிடைத்த குளிர் தருவே தரு நிழலே. அந்த நிழலே நிழல் கணிந்த கனியே, அந்த மரத்தில் கிடையாது கனியே. ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே, அது நீ தான். உகந்த தண்ணீரிடை மணந்த சுகந்த மணமலரே, வாசம் வீசக்கூடிய மலரே. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே, இதுதாங்க மேடையிலே. மேடையில் ஆடிடும் மெல்லிய பூங்காற்றே நீ ஆடையில் ஆடினால் மன்மதன் விளையாட்டு. ஒரு பாட்டு, சினிமா பாட்டு கூட உண்டு. இந்த வரியை தூக்கி வள்ளலார் அப்போ போட்டிருக்காரு. மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே. இன்னும் என் உயிரில் கலந்த உறவேன்னு பாடுவார். ஒரு இடத்துல ஒரு பாட்டு உண்டு. அது அந்த பாட்டு முதல் வரி சொல்லட்டுமா? கருவில் கலந்த துணையே, என் கனிவில் கலந்த அமுதே, என் கண்ணில் கலந்த ஒளியே, என் கருத்தில் கலந்த கலப்பே, உருவில் கலந்த அழகே, என் உயிரில் கலந்த உறவே. ஆஹா, என் உருவில் கலந்த அழகே. இந்த அழகு யார்? அது நீதான். என் உயிரில் கலந்த உறவே. எங்க கலந்திருக்கான் இறைவன்? என் உயிரில் கலந்த உறவே. விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே. வைரமுத்து எழுதினாரா? அந்த 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 சென்டென்ஸ் மட்டும் அருட்பா உள்ள இருக்கு. படிக்கிறதுக்கு இனிமையா இருக்குல்ல? என் உயிரில் கலந்த உறவே, என்னுடைய ஒருமை பெருமானை, தெருவில் கலந்து விளையாடும் சிறியேண்டனைக்கு மெய்யான சித்தியறுத்த பெருங்கருணை தேவை. உலகத்திரளெல்லாம் மருவி கலந்து வாழ்வதற்கு வாய்த்த தருணம் இதுவென்று வாயே பறையாய் அறைகின்றேன். எந்தாய் கருணை வளர்த்தாளி என்று இறைவனை பார்த்து வேண்டி விரும்பி கேட்கிறார் என்றால் வள்ளல் பெருமானார். அப்போ இறைவனுடைய வியாபகம் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது. நிறைவான பகுதிக்கு நான் வந்துடுறேன். திருக்குறள் சொல்லாமல் இருக்க முடியாது. இங்கே போய் பேசும்போது சொன்னாங்க, திருக்குறளிலே இல்லாத செய்தியே கிடையாது. இல்லாததில்லை திருவள்ளுவன்வாய் விளைத்தவற்றுள் பொல்லாததில்லை, புரைதீர்ந்த வாழ்வினிலே அழைத்து செல்லாததில்லை, புதுமறையான திருக்குறளில் இல்லாததில்லை, இணை இல்லை, முப்பாலுக்கு இந்நிலத்தே. முடிஞ்சு போச்சா? 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் போடுறாரு. அவர் பேர் ஞானி. திருவள்ளுவர் சைவ சித்தாந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க, நிறைய பேர் சொல்கிறாங்க. பரிமேல அழகரே உரையை எழுதுகின்ற போது சைவ சித்தாந்தத்தை ஒட்டி தான் எழுதுகிறார். இல்லை, அவர் மடியில்லா மன்னவன் எழுதும் அடியலந்தான் தாயதெல்லாம் ஒருங்கி என்று ஈரடியால் இந்த உலகம் முழுவதையும் இந்த விண்வெளியெல்லாம் அளந்த திருமாலை பற்றி பாடுவதார். அவர் வைணவர் என்று சொல்வார்கள், அவர் பௌத்தர் என்பார்கள், அவர் ஜெயினர் என்பார்கள். இப்படி பல பேர் பல சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அவர் பாடுறாரு, இந்த ஒரு திருக்குறள் மட்டும் சொல்கிறாங்க, வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானொரிய தெய்வத்தில் வைக்கப்படும். முடிஞ்சு போச்சு. ஏன் நாத்திகவாதி, அதாவது பகுத்தறிவாளர், இப்போ இந்த இடத்துல நாத்திகவாதி கூட சொல்லக்கூடாது, பகுத்தறிவாளருக்கு கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இலக்கியம் என்றால் அது திருவள்ளுவர் தந்திருக்கக்கூடிய திருக்குறள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்.
இந்த இடத்துல ஒரு ரகசியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இதுதான் ஆன்மீக கூட்டம் என்பதனால். திருவடி திருவடி என்பீர்கள். திருவடியே சுகமாவது, திருவடியே சிவலோகம் சொர்த்திப்பும், திருவடியே முக்தி தரும் என்றெல்லாம் திருமந்திரத்திலே திருமூலர் பாடியிருப்பாரே. அந்த திருவடி என்பது எல்லோரும் பார்க்கிறது புறத்திலே தூளமாக இருக்கக்கூடிய திருவடி என்பது இறைவனுடைய திருவடி, அதாவது கால்கள், பதம், திருவடி. அந்த திருவடியை நாம் சேர வேண்டும், அந்த திருவடி நிலையை நாம் அடைய வேண்டும் என்றால் அது என்ன அந்த திருவடி நிலை? சைவ சித்தாந்தம் சொல்லுகிறது, யான் எனது என்கின்ற செருக்கற்ற நிலையே திருவடி நிலை. யான் எனது என்கின்ற செருக்கு இல்லாமல் எவன் இருக்கிறானோ அந்த ஆணவத்தை, அகம்பாவத்தை ஒழித்துவிட்டு தன்னை முழுவதுமாக இறைமைக்கோ பிற உயிர்களுக்கோ அர்ப்பணித்து விட்டால் அவன் சிவநிலைக்கு உயர்கின்றான். அவனுக்கு மீண்டும் பிறப்பு கிடையாது, அவன் வீடு பெற்றை அடைகிறான். இதுதான் மரணமில்லா பெறுவாள். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். அப்புறம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான். அருமையான வாழ வேண்டிய நெறிமுறைப்படி இந்த வையத்துள் எவன் வாழ்கிறானோ அவன் வானத்தில் வாழ்வதாக கருதப்படுகின்ற அந்த தெய்வத்துக்கு ஒப்பானவன். அப்ப தெய்வம்னா எங்கெங்க இருக்கு புரிஞ்சுக்கிட்டாச்சு, அவ்வளவுதான். உள்ளத்தில் உள்ள ஒருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடன் இருந்து உள்ளம் அவனை உரு அறியாதே. திருமூலர் திருமந்திரம். இந்த ஒரு திருமந்திரத்தில் கிளியரா சொல்லிட்டாரு திருமந்திரம் திருமூலர். உள்ளத்தில் உள்ளவன் உள்ளுரு சோதியை உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை. உன்கிட்ட தாண்டா இருக்கிறார் அவரு. 2 பேரும் ஒன்னாதான் இருக்கீங்க. இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அவனை பிடிச்சிக்கலையே, நீ அவனை பிடிக்கவே இல்லையே, பற்றவே இல்லையே. உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்க வள்ளல் பெறானார்க்கு வாய் கோபுரவாசல் கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே. விளக்க சொல்ல ரொம்ப நேரம் அவங்க அந்த அந்த திரு பாருங்க. உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருவொருள் கொண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன்னு எவ்வளவு திருமந்திரத்தில் புட்டு புட்டு வைக்கிறாரு திருமூலர். எங்கேயும் இல்லடா, உடம்பினை முன்னம் இழுக்கென்று இருந்தேன். ஒரு காலத்தில் இந்த உடம்பு கூட தேவையில்லை, அது அழுக்கு பிடிச்ச உடம்பு தான் இருந்தேன். ஆனால் காலப்போக்கில் அந்த தவம் பண்ணுகின்ற பொழுது அல்லது தியானம் பண்ணுகின்ற பொழுது யோசிக்கின்ற பொழுது ஆழமாக உள்ளே சென்று அப்படி போகும்போது உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன், ஒன்றை கண்டு கொண்டேன். அது என்ன? உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று. ஆகா, அவன் சிவன் எங்கேயும் இல்லைடா, இங்கே இருக்கிறான், இங்கே இருக்கிறான். இங்கேன்னா இங்கே தான். மனம் என்பது எதுங்க? நிறைய பேர் இதயத்தை காட்டுவாங்க. மனம் எங்கே செயல்படும்? எண்ணம் எங்கேருந்து வரும்? நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி உற்று உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம் பற்றுக்கு பற்றாய் பரம நெறிப்பிடம் சிற்றம்பலம் என்று சேர்ந்து கொண்டேனே. திருமூலர் இங்கே இருக்கு. இங்கே பொட்டு வைக்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. ஏன் பொட்டு வைக்கிறோன்னா இங்கே இந்த இடத்துல ரகசியம் இருக்கிறதுனால தான் வைக்கிறாங்க. இதை தூண்டி விடணும். இதுக்கு மேலே தான் நெற்றிக்கண், அதாவது ஆஞ்ஞா சக்கரமாக ஆன்மீகத்தில் இந்த இடத்துக்கு இப்போ ஒரு பவர் உண்டு. உங்கள் மனதை அப்படியே கொண்டு வந்து குவித்து இங்கே உடனே நிறுத்தினீங்கன்னா கொஞ்சம் பிற சிந்தனைகள் இல்லாமல் அப்படியே யோசனை பண்ணி பாருங்கள். அமைதியாக ஒரு ரூமில் பாருங்கள், உட்காந்துருங்க. ஒரு பத்மாசனம் போட்டு உட்காந்து நெற்றிக்கு நேரே நிறைந்த ஒளிகானில் முற்றும் அழியாது இவ்வுடம்பு ஒளவை பாடியிருக்காங்கன்னா சும்மா இல்லை. நல்லா உட்காந்து அந்த ஒளியை நீங்கள் உணர்ந்தீர்களானால் உங்களுக்கு இந்த பக்குவம் மேலும் மேலும் வரும். நீங்களும் கூட ஓரளவுக்கு உங்கள் ஆன்மீகத்திலே படிநிலையை எட்டலாம், உயரலாம். அப்போ வானுக்குள் ஈசனை தேடும் மதியிலிகால் தேனுக்குள் இன்பம் சிவப்போ கருப்போ தேனுக்குள் இன்பம் சிறந்திருந்தார் போல் ஊனுக்குள் ஈசன் ஒளிந்திருந்தானே. இதுதான் அவர் தான் பாடுறாரு. இப்போ நிறைய திருமந்திரத்துலங்க. அப்போ அந்த ரகசியம். அப்போ நீ என்ன கோயிலுக்கு போக வேண்டான்னு சொல்றியா? சத்தியமா அப்படிதான் சொல்ல. போங்க, ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. ஆலயத்திலே சில தத்துவங்கள் இருக்கின்றன, தத்துவ விளக்கங்கள் இருக்கின்றன. சிவலிங்கத்திற்கென்று அது சதாசிவ திருமேனி தத்துவங்கள் இருக்கின்றன. ஆனால் அதையும் தாண்டிய ஒன்று உனக்குள் இருக்கிறது. உன்னுடைய உடம்புதான் புறத்தை கோயிலாக எழுப்பப்பட்டிருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அர்த்த மண்டபம், அந்த மண்டபம், தியான மண்டபம், ஏகப்பட்ட மண்டபங்களை, நிறுத்த மண்டபம், கருவறை. கருவறைங்கிறது இதுதான். கால் அப்படி பற்றி படுத்தீங்கன்னா கோபுரம் என்பது நம்முடைய காலில் ஆரம்பிக்கும். கோபுரம் தான், இதுதான் கோபுரம், கால் அதுதான் கோபுரம்ன்றாங்க. அப்படியே வழிஞ்சிங்கன்னா நாபிக்கமலை ஒரு இடம், கொடிமரம் இருக்கக்கூடிய இடம். அப்படியே வந்தீங்கன்னா மேலே மூலாதாரம், சாய்ஸ்தானம், அநாகதம், அருப்புறம், விசுக்தி, ஆஞ்சை என்று 6 இந்த இடம் தான் ஏதாவது கருவறை இருக்கக்கூடிய இடம். நீ உன்னுடைய உடம்பிலே காண வேண்டியது புறத்தை கோயிலிலே காண்கின்றாய். அப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்?
உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரமம் என்று மறை கூவுதல் கேளீரோ. பாரதி பாடிட்டாயா? நீ திருமூலரே சொல்லிட்டு இருக்கிய, பாரதியார் ஏதாவது சொல்லியிருக்காரா? உள்ளது அனைத்திலும் உள்ளொளியாகி ஒளிர்ந்திடும் ஆன்மாவே இங்கு கொள்ளற்கரிய பிரமம் என்று மறை கூவுதல் கேளீரோ. மெல்ல பல தெய்வம் கூட்டி வளர்த்தே பல கள்ள மதங்கள் பரப்புவதற்கு ஒரு முறைகாட்டமும் வள்ளீரோ. நிறையா சொல்லிகிட்டே போலாங்க, மணி 8:15 ஆனால் இந்த பாட்டை நிறைவு செய்யாமல் போனோம்னா வள்ளலாருடைய அன்பர்கள் என்னையை திட்டுவாங்க. நீ போய் தர்மபுரியில் பேசுனிய, நிறையா சொன்னிய, கதையெல்லாம் சொன்னிய, இந்த பாட்டை சொல்லாமல் வந்துட்டிய. நீ என்னத்த படித்த? அது என்ன பாட்டு? எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றார் யாவர் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருவான் நடம்புரியும் விடமன நான் தேர்ந்தேன் அந்த வித்தகரதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழுந்ததாலோ. வள்ளலார் அங்க நிற்கிறாருங்க. காவி உடை கட்டி கொள்ளவில்லை வள்ளலார், வெள்ளாடை அணிந்த துறவி, புரட்சி துறவி. காளி ஆற்காட்டு பாத ரட்சை அணிந்து கொண்டு நடந்த ஒரு புரட்சி துறவி வள்ளலார். பாடுறாரு பாருங்க, அவரும் அனலைஸ் பண்ணிட்டார் எல்லாத்தையும். வேதங்கள் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு, தேவார திருவாசகம் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு அட்டிக்கிறாரு. முதல்ல எடுத்தோம் அகத்து கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தை திருத்தி சன்மார்க்க சங்க தடைவித்திட அவரும் இகத்தை பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தை இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே அப்படிலாம் சொல்றாரு. சொர்க்கம் என்பது ஏதோ அங்கே வெளியிலலாம் இல்லை, மேலே அங்கே இருக்கு இங்கே இருக்குன்னா அது எவன் போய் பார்த்தான்? வாழும்போதே இந்த பூமியையே சொர்க்கமாக மாற்ற வேண்டும், அதற்காக வரவழைக்கப்பட்டவன் நான் என்று பாடுகின்ற அவர் சொல்கிறார். எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி. எத்துணை என்பது என்ன? கிஞ்சிற்றும்பாங்க தமிழ்ல. எல்லளவு, எள்ளின் மூக்களவு, மூக்கின் முனையளவு, அப்படி கூட இல்லாம துணையும் பேதமாறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து. ரொம்ப முக்கியம். வெளியில மட்டும் சும்மா அப்படி பார்க்கறது இல்லை, உள்ளுக்குள்ளேயும் உள்ளத்தால் உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் ஓக்கின்றார் யார். அப்படி நினைச்சு சந்தோஷப்படுறான் பாருங்க. அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய். சித்துனா அறிவு, ஞானம். சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். எம்பெருமான் எங்க நடமாடுறாரு? இதோ ஐயா அது மாதிரி இருந்தார்னு வச்சுக்க, எல்லா உயிர்களுக்கும் கருணை வாரித்தரக்கூடிய ஐயாவா இருந்தார். அவருடைய உள்ளத்திலே அவருடைய உடம்பிலே நடனமாடக்கூடியவன் நடராஜர். உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கின்றாரே அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் அறிவுருவாய் எம்பெருவான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். கண்டுபிடிச்சிட்டேயா இறைவன் இருக்கிற இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனிதர்கள் நெஞ்சிலே உள்ளத்திலே அவன் குடியிருக்கிறான். அப்படிப்பட்டவர்களுடைய திருவடிக்கு சேவை செய்ய நான் காத்திருக்கின்றேன். அந்த வித்தகரதம் அடிக்கு ஏவல் புரிந்திட என் சிந்தை மிக விழைந்ததாலோ. பா வாங்க வள்ளலார். உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினையான் இருந்து ஓம்புகிறேன் திருமூலர். இவர் என்ன சொல்றாரு? அதை தாண்டி போறாரு. அங்கதான் வள்ளலார் நிற்கிறாரு. உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக உத்தமனாகுக ஓங்குக போற்றினின் பேரருள் போற்றினின் ஆற்றலின் ஓங்கி அருட்பெருஞ்சோதி 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 அருட்பெருஞ்சோதி. என்ன சொல்றாரு? உலகினில் உயிர்களுக்கு உறும் இடையூறலாம் துன்பங்கள்லாம் விலக, அது விளக்கணும். விலக நீ அடைந்து விளக்குக மகிழ்க, அந்த துன்பத்தை போக்கிவிட்டு மகிழ்ச்சி அடை, அதை மகிழ்ச்சி அடைவை. உலகத்திலே சிறந்த மகிழ்ச்சி எது? பிறரை மகிழ்ச்சி அடைய வைத்து விட்டு நாம் அடைகிறோம் பாருங்க, அதுதான் உண்மையான மகிழ்ச்சி. விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெறுக. அப்போ என்ன ஆகும்? நீயே உத்தமனாக மாறிவிடுவாய், நீயே அந்த கடவுள் நிலைக்கு போவாய். உத்தமனாகுக ஓங்குக என்கிறார். அப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து மரணமில்லா பெருவாழ்வை எழுதியவர் தான் வள்ளல் பெருமானார் என்கின்ற ஒரு புரட்சி துறவி. ஏன் ராஜமூர்த்தி அவரை பற்றி மணிக்கணக்காக பேசணும்? என்ன காரணம்? இதான் காரணம், வேற ஒன்றும் இல்லை. வேற எதுவுமே இல்லை. அவருக்காக எதுவுமே வேண்டல. எனக்கு தெரிஞ்சு அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிய, அவன் சொல்ற அப்பா இறைவனை பார்த்து நான் வேண்டுதல் கேட்டு அருள் புரிதல் வேண்டும், 6 உயிர்க்கல்லான அன்பு செயல் வேண்டும். எப்பாறை எப்பதவும் எங்கனும் நான் சென்று எந்த இனது அருட்புகழ் ஏம்பிடல் வேண்டும். செப்பாத மேனிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும். தப்பேதும் நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவர், என்னை பிரியாத நிலைமையும் வேண்டுவனேன்னு சொல்லிட்டு
அப்பா அழுது 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 தொழுது 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 இறைவனை அடைந்த மரணமில்லா பெருவாழை பெற்ற மகான் வள்ளலார். அவரும் சரி, பாரதி சரி, மாணிக்கவாசகரும் சரி, திருமூலரும் சரி, இன்னும் பல ஞானியர்கள் காட்டியிருப்பது அந்த இறைமை என்பது உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மா என்கின்ற ஆன்மஸ்வரூபம். அகம் பிரமாஸ்மி படம் வந்துச்சா, நானே கடவுள் நான் கடவுள்னு. அகம் பிரமாஸ்மி, அகம் பிரமாஸ்மினா அவ்வளோ உனக்குள்ளே அது இருக்கிறது, நீயே அது தத்துவமசி. அயம் ஆத்மா பிரமம், பிரஜானம் பிரமம், இதுதான் வேதத்துடைய சாரம். இதுவும் எதை சொல்லுகிறது என்றால் நீயே அதுவாக இருக்கிறாய். சும்மா அப்படி சொல்லிட்டு நானே அது அப்படி சொல்லிட்டு போகிறதில்லை, அதை உணர்வது தான் உண்மையான ஆன்மீகமாக இருக்க முடியும் என்று சொல்லி, ஆஹா என் ஃபோட்டோ பார்க்கும்போது நானே அழகாக தெரியுற மாதிரி இருக்குதுல்ல, நல்லா எடுத்துருக்காரு ஃபோட்டோவை. இது என் கும்பகோணத்தில் ஐஎம்ஏ மீட்டிங்கில் பேசினது. இது பரவாயில்ல, ஃபேஸ்புக்கில் போய் எடுத்து வந்துருக்காங்க, அருமைங்க. தம்பி கூப்பிடும்போது சொன்னார், சஞ்சீவராயன் கூட்டம் கம்மியாக இருக்கும் சார் அப்படின்னாரு. அதை பற்றி கவலை இல்லைங்க. நான் சொன்னேன் 4 பேர் இருந்தால் கூட 4 மணி நேரம் பேசலாங்க. இங்கே கிட்டத்தட்ட இப்போ 250-300 பேர் இருக்கீங்க. இந்த 300 பேரும் பாருங்கள், இவ்வளோ பேர் ஆன்மீகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த சிறுவன் 60 வயசில் தான் 60. ஆனால் எனக்கு நான் படிக்க வேண்டியது நிறைய, கட்டுறது கைமண் அளவு, கல்லாளது உலகளவு. அப்படிப்பட்ட என்னுடைய உரையை கேட்பதற்கு அவங்களும் பல வேலை இன்றைக்கி வேணால் லீவ் போட்டுருந்தாங்களாம், பாவம். அவங்களுக்கு மெசேஜ் தான் போட்டேன், இந்த இதை எடுத்து அப்படியே அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பிச்சி விட்டேன். அவங்க பார்த்துட்டு, ஆகா இந்த ஆள் நாளைக்கு வரானா, நாளைக்கு தான் சிஎல் போடலான்னு தான் அவங்க சொன்னாங்க. சார் நாளைக்கு ஆக்சுவலாக நான் சிஎல் போடலான்னு இருந்தேன் சார், இப்போ நான் ஊருக்கு போகல சார், அடுத்த வாரம் போய்க்கிறேன். முக்கியமான பணிக்கு போக வேண்டியவர் அவரும் இங்கே உட்கார்ந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலே என்னுடைய உரையை கேட்கிறார் என்றால், வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே ரொம்ப மகிழ்ச்சி. இதற்கு மேல் பேசினால் அது கொஞ்சம் போர் அடித்துவிடும். அடுத்து இன்னொரு முறை வருகின்ற பொழுது அதை பற்றி நான் பேசலாம் என்று சொல்லி என்னை அழைத்த இந்த ஆன்மீக ஆனந்த அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதர்மபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.